Hello everyone. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது few POQs from SPM. The first one, which of the following components are included in the HDI? HDIன்றது Human Development Index. இதில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி at birth. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு லிட்ரஸி ரேட் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இது மூணு தான் இந்த இண்டெக்ஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பர்த்து, லிட்ரஸி, ஸ்டாண்டர்ட் லிவிங். இதுதான் கரெக்டான ஆன்சர். மீதி இதில் 1 இயர் இருக்குது. 1 இயர் இதில் பண்ண மாட்டாங்க. 1 இயர் வந்து இன்னொரு இண்டெக்ஸில் பண்ணுவாங்க. தென் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அதெல்லாம் அதில் கிடையாது. இல்லிட்ரஸி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். Answer is A. Next one, what type of study is it when a person collects data on lung cancer from a government hospital and corresponding number of cigarette packets sold during the same period in order to examine the relationship between smoking and lung cancer? இங்கே பார்த்தீங்கன்னா லைக் இது எப்படி இருக்குன்னா, யூஸ்வலாக எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்டடி வந்து ஒன்று ஃப்ரண்ட்டில் போகும், இல்லைன்னா பேக்கில் போகும், இல்லைன்னா ஒரே பாயிண்டில் நிற்கும். ஃப்ரண்ட்டில் போகிற ஸ்டடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டடீஸ், பின்னாடி போகிறது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடீஸ். அதே ஒரே இடத்துல நின்று பண்ணுறது பேர் வந்து ஸ்னாப்ஷாட் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க, ஆர் ப்ரெவலன்ஸ் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. ஸ்னாப்ஷாட் ஸ்டடி என்னென்ன வரும்னா, கிராஸ் செக்ஷனல், அண்ட் ஈக்கோலாஜிக்கல் ஸ்டடீஸ். இது ரெண்டு மட்டும் தான் ஒரு பாயிண்டில் அதே இடத்துல நின்று உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ட் டேட்டா லங் கேன்சர் டூரிங் த சேம் டைம் பீரியட். அதாவது இந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாரு, அங்கே போய் ரெக்கார்ட் எடுத்து பார்க்குறாரு, இந்த மாதிரி எத்தனை லங் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்கன்னு பார்க்குறாரு. அதை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, அதே ஏரியாவில் எத்தனை சிகரெட் விற்றாங்கன்னு பார்க்குறாங்க. 2000 சிகரெட்ஸ் விற்றுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மட்டும் தான் பார்க்குறாரு. அவர் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, இல்லை அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்போ இது வந்து ஸ்னாப்ஷாட் ஷெடியூல் தான் வரும். அதில் ஒன்று வந்து இது கிராஸ் செக்ஷனாக இருக்கணும், இதுனா எக்கலாஜிக்கலாக இருக்கணும். கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னா, லைக் இப்போ ஒரு பர்சன் 200 பேர் இப்போ லங் கேன்சரில் இருக்காங்கள்ல, அவங்க சிகரெட் பிடிச்சாங்களா இல்லையான்னு பார்த்தா அது பேர் கிராஸ் செக்ஷனல். அதே வந்து அது பார்க்காம அந்த ஏரியாவில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் அவங்க எவ்வளோ பிடிச்சாங்கன்னு பார்க்குறது தான் இந்த 2000 பேர் பிடிச்சிருக்கான்றது. அப்போ வந்து எக்கலாஜிக்கலில் வரும். The answer is ecological study. What term is used to describe disease that typically not found in a country but brought from abroad? அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்துட்டு எல்லோ ஃபீவரே கிடையாது. எல்லோ ஃபீவர் இருக்கிற வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து ஒருத்தவங்க வந்து உள்ளே வந்தாங்கன்னா அந்த டிசீஸை என்னன்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அந்த வந்து எக்ஸாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே நேட்டிவ் இல்லாத வேறு ஒரு டிசீஸ். இந்த எக்ஸாட்டிக் தான் ஆன்சர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனில் வந்து எபிடமிக்னா கொடுத்துருக்காங்க. அது எபிடமிக்னா சொல்லலாம். ஆக்சுவலி என்னென்னா எப்பவுமே ஒன் எக்ஸாட்டிக் டிசீஸ், ஐ மீன் ஒரே ஒரு பேஷண்ட் எக்ஸாட்டிக் டிசீஸ் வந்து ஒரு பேஷண்ட் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எபிடமிக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. எபிடமிக்காக ஆன்சராக இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் டேர்ம் இஸ் யூஸ்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது எக்ஸாட்டிக் தான் ஆன்சர். பட் ஒரு எக்ஸாட்டிக் ஆப்ஷனில் இல்லை வேறு எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா எபிடமிக் தான் ஆன்சராக இருந்திருக்கும். The answer is exotic. In a community, several children have been diagnosed with ALL, suspected exposure to a cytotoxic chemical in the local water. ALL affect ஆன சில்ட்ரன் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க ஊரில் வந்து ஒரு வாட்டர் பாடி இருக்குது, அதில் வந்து சம் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இதை ஆனால்தான் தான் ALL வந்துச்சான்றதை தான் இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். எப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஃபார் த ஸ்டடி. கண்ட்ரோல் இப்போ கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடினே அவங்க சொல்லிட்டாங்க. கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடியில் என்ன இருக்குன்னா, ஒரு கண்ட்ரோல் குரூப் இருக்கும், ஒரு கேஸ் குரூப் இருக்கும். கேஸ் குரூப்பில் எல்லாருக்கும் ALL இருக்கும், கண்ட்ரோல் குரூப்பில் யாருக்குமே ALL இருக்காது. இதுதான் ஃபேக்டர். இதை வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. லைக் வேறு பேராமீட்டர்ஸ்லாம், ஐ மீன் எக்ஸ்போஸ் நான் எக்ஸ்போஸ் வந்து 2 குரூப்லேயும் இருப்பாங்க. ALL இருக்கிற குழந்தைங்க சில பேர் வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் குடிச்சிருக்கலாம், ஆர் குடிக்காமலும் இருக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோல்லையுமே வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் குடிச்சிருக்கலாம், குடிக்காமலே இருக்கலாம்.
அப்போ தான் இது வந்து கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடியில் வரும். ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் children from the same area were exposed to the chemical but do not have ALL. ஸோ do not have ALL அது கரெக்டு, இது மேட்ச் ஆகுது. அண்ட் இங்கே வந்து எக்ஸ்போஸ்ட் டு த கெமிக்கல்னு போட்டிருக்காங்க. லைக் அப்போ இந்த எக்ஸ்போஸ்ட் மட்டும்தான் பார்க்குறோம். அதே நாட் எக்ஸ்போஸ்ட் வந்து அவங்க எடுத்துக்கவே இல்லை. அப்படி ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. தென் children from the same area were not exposed but have ALL. ஸோ have ALL அதுதான் அவங்களுக்கு வந்து கேஸு. அவங்க கண்ட்ரோல் குரூப் தான் எதுவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் இதுவுமே ஆப்ஷனாக இருக்காது. Children visiting the hospital who do not have ALL regardless of exposure. ஸோ do not have ALL அப்போனா அது வந்து கரெக்டு. தென் regardless of exposure லைக் அந்த குழந்தை வந்து அந்த தண்ணியிலேருந்து குடிச்சிருக்கலாம் ஆர் குடிக்காமலும் இருக்கலாம். ஸோ அப்போ இதுதான் கரெக்டான கண்ட்ரோல் குரூப். தென் ஆல் ஆஃப் த சில்ட்ரன் வித் ALL regardless of exposure status வித் ALL போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது கேஸ் குரூப்பில் வந்துடும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக நினைக்கலாம். ஆனால் தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில்ட்ரன் விசிட்டிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா லைக் அந்த ஏரியாலேருந்து கிடையாது, லைக் பக்கத்து ஏரியாலேருந்து கூட இப்போ சில குழந்தைங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை ALL வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அவங்க வந்து மெடிசன் நம்பாதான் சித்தாவை நம்புகிறோம் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க இது வந்து செலெக்ஷன் பயாஸ் வந்துடும். இன்னொரு வேறு வேறு டவுன்லேருந்து வேறு சிட்டிலேருந்து வந்துடுவாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் கேரக்டர் மேட்ச் ஆகாது. ஸோ அதெல்லாம் இதுவுமே தேர்ட் ஆப்ஷனுமே ஆக்சுவலி தப்பு தான். நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே தப்பு மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் விச் இஸ் க்ளோஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஏ தான் ஆக்சுவலி க்ளோசர். ஏன்னா அவங்க சேம் ஏரியான்னு கொடுத்துட்டாங்க, அதுதான் மெயினான பாயிண்ட்டு. அண்ட் do not have ALL அதுவும் மெயினான பாயிண்ட்டு. ஆனால் அவங்க ஒவ்வொரு எக்ஸ்போஸ்ட்டு கொடுத்துருக்கூடாது. அவங்க வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் அப்படி இங்கே கொடுத்துருக்கணும். ஆக்சுவலி ஏ தான் ஆன்சராக வரணும். ஆனால் வந்து நீங்கள் சி ஆன்சர்னு சொல்லலாம். பிகாஸ் இதுலேயுமே வந்து do not have 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் எக்ஸ்போஷரும் கரெக்டு அண்ட் do not have ALL கரெக்டு. ஸோ சேம் ஏரியா do not have ALL ரிகார்ட்லெஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் இப்படி தான் வந்திருக்கணும் ஆக்சுவலாக ஆப்ஷன். ஆனால் இது கரெக்டான ஆப்ஷனே இல்லை இதில். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. In a population of 500 people, 20 new cases disease were reported over 2 years. Total person time observed over 950 years. Calculate the incidence rate of the disease. ஸோ இன்சிடென்ஸ் தான் நமக்கு தெரியும். அது நார்மலாக இன்சிடென்ஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் கேசஸ் பர் இயரு பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இந்த இயர்னு போடுவோம். ஐ மீன் பாப்புலேஷன் அட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஆனால் வந்துட்டு இங்கே கேட்குறது இன்சிடென்ஸ் ரேட். இன்சிடென்ஸ் ரேட்னா அது என்ன வரும்னா இது நம்பர் ஆஃப் கேசஸ் அஃபெக்டட் பர் இயர்லாம் கிடையாது, டோட்டலாக எவ்வளோ அஃபெக்டட் பை நம்பர் ஆஃப் பர்சன் இயர்ஸ் அப்சர்வ்டு. ஸோ இந்த பர்சன் இயர்ஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன் இயர்ஸ் வந்துட்டு என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 100 பேஷண்ட்டோட ஒரு ஸ்டடி ஆரம்பிக்கிறோம். அந்த ஸ்டடியை ஆரம்பிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன ஸ்டடினா ஏதோ ஒரு சென்சிட்டிவான ஸ்டடின்னு வச்சுக்கலாம். ரிசல்ட் வந்து HIV விசஸ் நான் HIV அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ சிகரெட் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து HIV வருதா இல்லையான்னு செக் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டடினா சிகரெட் ஸ்மோக்கர் நான் சிகரெட் ஸ்மோக்கர் இதுதான் வந்து எக்ஸ்போஷரு அண்ட் நான் எக்ஸ்போஷர். அது உங்களுக்கு வந்து HIV வருதா இல்லையான்றதான் செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஒன்றா ஒரு 100 பேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பாயிண்டில் ஒருத்தவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 இயருக்கு இந்த ஸ்டடியை ஃபாலோ பண்ணுறேன். இல்லை வந்து எனக்கு 6 மந்த்ஸ் கழித்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து சிகரெட் பிடிக்கிற ஒரு பேஷண்ட்க்கு வந்து HIV வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஸ்டடிக்கெலாம் கூப்பிட்டா வரமாட்டார். ஏன்னா அவர் HIV வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஸ்டிக்மாவில் போயிடலாம். ஸோ அதனால் அப்போ என்ன ஆகுனா அவர் கட்டாவார். ஸோ அப்போ இந்த ஸ்டடி ஆரம்பிக்கும் போது 100ல் ஆரம்பிப்போம். ஆனால் 1 இயர் கழிச்சு முடிக்கும் போது 99 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒருத்தர் வந்து வெளியே போயிட்டார். ஸோ அவர் வெளியே போனால் என்ன ஆகுதுன்னா அவரோட டேட்டா வந்து மிஸ் ஆகுது. ஸோ அது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்டா, ஏன்னா அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் கேஸாக இருக்கார். ஸோ அந்த டேட்டா மிஸ் ஆகும்போது அதனால் ஸ்டடியோட குவாலிட்டி மிஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் வந்தார் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த கேஸ் 99 வந்திருக்கா, அப்போ 99 பீப்புளாக 1 இயருக்கு பண்ணோமா. ஸோ 99 × 1 = 99. ஏன்னா இந்த பக்கம் 6 மந்த்ஸ் இப்போ 1 × 0.5. ஸோ 6 மந்த்ஸ் தான் 0.5 இயரில். ஸோ அதனால் 0.5 இல்லை 0.5.
அதெல்லாம் ஆட் பண்ணி 99.5% இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் என்ன ஒன்றா அந்த 0.5 இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ தட் அந்த பேஷண்ட் என்ன அவர் வெளியே போயிருந்தாலும் அவர் இருந்த 6 months என்னென்னலாம் பண்ணார், என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காணிக்கிறதுக்காக அந்த 0.5 இயர்ஸை ஆட் பண்ண என்ன ஒன்றா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டோட ரிலேபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 20 நியூ கேசஸ் 20 டிவைடட் பை 915 கொடுத்துருக்காங்க. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 21/1000 வரும். ஸோ 21/1000 ஆப்ஷன் 2.1 கொடுத்து அப்போ டிவைட் பை 10 பண்ணோன்னா 2.5/100% இயர்ஸ். A study finds the exercise reduces incidence of cardiovascular disease. However, it is found that people who exercise also tend to consume healthy diet, and a good diet itself lowers the risk of cardiovascular disease. What healthy diet acts context. So, for example, இந்த என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸசைஸ் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து நாட் எக்ஸசைசஸ். தென் இங்கே வந்து சிவிடி கார்டியோவாஸ்குலர் டெத்து தான் நடக்குதுன்னு பார்க்குறாங்க, டிசீஸ் எதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ அதில் இருக்குது இல்லை இப்படி பார்க்கும்போது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு கம்பேர்ட்லி டிசீஸ் வந்து கம்மியாக வருது. ஸோ அப்போ என்ன அது ஓகே எக்ஸசைஸ் நல்லா இது வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆக்சுவலி அப்படி தான் வந்துச்சு. பட் ஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தி டயட் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால கூட அவங்களுக்கு வந்து சிவிடி வராமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ இந்த ஹெல்த்தி டயட் என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா இது பேர் வந்து கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர். அதாவது வந்து ஒரு எஃபெக்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும், அது பேர் கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர். அதில் ஏ தான் ஆன்சர். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா டயட் இஸ் எஃபெக்ட் மாடிஃபையர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்ட் மாடிஃபையர் தானேன்னு கேட்கக்கூடாது. ஸோ என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் வந்து பாசிட்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அதே நெகட்டிவாக வருது இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சுன்னா அது பேர் தான் எஃபெக்ட் மாடிஃபையர். அதாவது டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி இது பண்ணணும், அப்போ தான் இப்போ எஃபெக்ட் மாடி இது வந்து அதே டேரெக்ஷன் தான் போகுது. ஸோ ஆனால் இது வந்து கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர். Question number 7. What are the steps of research study in chronological order? So first one, formulating the objective. Then selecting sample population, finalizing study analysis, final research question. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஸ்டின் தான் ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஃபார்முலேட் பண்ண அப்புறமா தான் வந்துட்டு அவங்க வந்து அப்ஜெக்டிவ் என்னன்றதை இது பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் பண்ண அப்புறம் தான் பாப்புலேஷன் செலக்ட் பண்ண போகிறோம். தென் செலக்ட் பண்ண அப்புறமா தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் இதுதான் ஆர்டர். என்ன வரும் டிஏபிசி. ஸோ டிஏபிசி ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஆகும். Mid-year population is denominator in. So crude death ratio. So crude death ratio என்னது number of deaths per year by mid-year population. ஸோ அதனால் அதுதான் ஆன்சராக இருக்கணும். ஸோ மீதி இது பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது வந்து கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட். ஃபெட்டாலிட்டி ரேட்டில் என்ன பண்ணுவாங்க, டினாமினேட்டரில் வந்துட்டு நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அஃபெக்டட் ஃப்ரம் த டிசீஸ்ன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் இது கிடையாது. எம்எம்ஆர் வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ. ஸோ இதில் வந்து இல்லை டினாமினேட்டர் வந்து நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் இதுவும் கிடையாது. இது வந்து இது வந்து நியோனேட்டல் மார்ட்டாலிட்டி ரேட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா per 1000 லைவ் பர்த்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இதுலேயுமே லைவ் பர்த்ஸ் தான். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் வராது. ஸோ அதனால் மிட் இயர் பாப்புலேஷன் வந்து க்ரூட் டெத் ரேஷியோ அதில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். A gym owner observes that individual who drink iced tea during their workouts tend to lose more weight. What is the nature of relationship? ஸோ ஐஸ்டு டீனால வந்து வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது இருக்க மாதிரி ஆகும்னு சொன்னது கிடையாது. ஸோ அதனால் ஆனால் என்ன பண்ணுறாரு, ஜிம்மோட மட்டும் பார்க்குறாரு, ஒரு பர்சன் இங்கே இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா இவங்க நிறைய ஐஸ்டு டீ குடித்தாங்கன்னா இவங்க கம்பேர்ட்லி நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து லைக் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது இப்போ வரைக்கும். ஒரு இடத்துல ஐஸ் டீ இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் டீ ஆர் ஏதாச்சும் ஹெர்பல் டீ அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து டேரெக்ட்னு சொல்லலாம், லைக் அதனால் வந்து வெயிட் குறைய சான்ஸ் இருக்குன்னு. ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் இவரோட கண்டிப்பாக சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவன் வந்த ஜிம்னா ஒரு 20 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்க்கும்போது இது வந்து இட் குட் அக்கர்ட் பை சான்ஸ். ஸோ அதனால் வந்து இதை ஸ்பியூரியஸ்னு சொல்கிறோம். ஸோ a study was conducted 3 states to measure mean blood pressure in each community. Health workers were assigned to visit each house in 3 communities. Then compared. What is the study design called as? ஸோ இது பார்த்து நம்ம என்ன தோணுன்னா இது வந்து எக்கனாலஜிக்கல் அப்படின்னு டக்குன்னு போகணுன்னு தோணும். ஸோ என்னென்னா இதில் வந்து கம்யூனிட்டிஸ் வந்துட்டு 3 கம்யூனிட்டி பண்ணுறாங்க, கம்யூனிட்டி கம்பேர் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன நினைப்போம், ஸ்டடி குரூப் வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து இது எக்கனாலஜிக்கல் ஸ்டடி அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு தோணும். பட் ஆனால் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா
they have to assign to visit each house. ஒரு வீடியும் தனித்தனியாக போய் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ என்ன ஆகுது, எக்கனாலஜிக்கல் ஸ்டடி எப்படி இருக்கும்னா லைக் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டடி நடந்திருக்கும். பார்த்தோன்னா இந்த பாப்புலேஷன் மேலே ஒரு ஸ்டடி நடந்திருக்கும். ஸ்டடி நம்பர் 1 இல்லை ஸ்டடி நம்பர் 2 நடந்திருக்கும். இல்லை ஸ்டடி நம்பர் 3 ஆல்ரெடி நடந்திருக்கும். அந்த 3 ஸ்டடியை நான் ஒன்றா எடுத்து அதுலேருந்து ஒரு டேட்டா எடுத்தேன்னா அது பேர் தான் எக்கனாலஜிக்கல் ஸ்டடி. எக்கனாலஜிக்கல் ஸ்டடி இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் செகண்டரி டேட்டா. அதாவது வேறு ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து நான் டேட்டா எடுத்து அதை அனலைஸ் பண்ணால் அது பேர் தான் எக்கனாலஜிக்கல் ஸ்டடி. ஆனால் இங்கே வந்து அப்படி பண்ணல, அவங்களே ஒரு வீடாக போய் பிபி எடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கிராஸ் செக்ஷன் ஸ்டடி தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்னாப்ஷாட் ஸ்டடின்னு சொல்லிட்டு, லைக் அட் அ சிங்கிள் பாயிண்ட்டில் அது பண்ணும்போது. ஸோ அது 2 தான், ஒன்று எக்கனாலஜிக்கல் இல்லைனா கிராஸ் செக்ஷனல். எக்கனாலஜிக்கல் என்னன்னு சொன்னோம், அது வந்து பாப்புலேஷன் பேஸில் இருக்கும். இதுவும் பாப்புலேஷன் பேஸ் தான், பட் ஸ்டில் இவங்க வந்து செகண்டரி டேட்டாவில் ரிலே பண்ணியிருக்காங்க. ரிலே பண்ணல, ப்ரைமரியாக அவங்களே போய் எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணால் இது 3 கிராஸ் செக்ஷன் ஆக்சுவலி. ஸோ 3 கம்யூனிட்டினா ஒரு 1 2 3 3 கிராஸ் செக்ஷன் பண்ணிவிட்டு அதை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிராஸ் செக்ஷன் ஸ்டடியில் தான் வரும் இது. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.